ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து காலையிலே எங்கே போகிறேன்னா வாக்கிங் போயிட்டுருக்கேன். பூஜை சிரிக்க. ஆக்சுவலாக வாக்கிங் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ரீசெண்டாக தான். சும்மா பூஜாவுக்கு வந்து கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். யாருமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ சரி அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போய்ட்டுருக்கேன். ரொம்ப அப்படி உடம்பு குறைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி வாக்கிங் போகிறதே இல்லையே, சரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு டெய்லி காலையில் வந்து இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கோம். சின்ன கொஞ்சமாக தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பையன் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வடீஸ்வரத்தில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் அப்படியே காமிக்கிறேன்னா நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவை சுற்றி தான் வந்துட்டு நடக்கலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து நல்ல ஏர்லி மார்னிங்கே வந்து வாக்கிங் போவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து லேட்டு. இந்த நேராக இருக்குதுல்ல, இதுதான் வந்து முத்தாரம்மன் கோவில். பூஜா வந்து இந்த ஸ்கூலில் தான் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாலாம். ஜோதி நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல். பார்த்தீங்களா, குட்டி ஸ்கூல். ஆமாம், இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க சின்ன பிள்ளையில். நேராக ஒரு கோயில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பிள்ளையார் கோவில். வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கோவில் தான். இங்கே வடீஸ்வரம் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய கோவில் தான் இருக்குது. இது வந்து எங்கள் வடீஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹால். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வந்து பெருமாள் கோவில். வந்து வெயிட் கம்மி பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான்லாம் வாக்கிங் போகல, சும்மா போகிறேன். ஸோ அதனால் டயட்லாம் நீங்கள் இருக்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் அதெல்லாம் இருக்கல, சும்மா ஜஸ்ட்டு பூஜாவுக்கு கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன். பூஜா டயட் இருக்கியா பூஜா? நாங்கள் வேறு எங்கேயும் வந்துட்டு பெருசாக வாக்கிங் வெளியெல்லாம் போகல. எங்கள் வடீஸ்வரம் ஊரை சுற்றி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் இப்போ அடிச்சிட்ருக்கோம். ஏன்னா த்ரீ ரவுண்ட்ஸே வந்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். போக போக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஏரியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ரவுண்டு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். காலையிலேங்கிறதுனால நான் முன்னாடியே போகணுன்னு நினப்பேன். பட் ரக்ஷு வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அவள் வந்து உடனே வந்து அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ அவளுக்கு தெரியாது. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது சரி ஹஸ்பண்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இல்லைன்னா அவள் வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவளும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாள். அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3883 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம். ஸோ இதை அப்படியே பைய இன்க்ரீஸ் பண்ணணும். 33 minutes 2.6 kilometers நடந்திருக்கோம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். என்னென்னா இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. தேர்ஸ்டே எப்போவும் கோயிலுக்கு போவோம். சாய்பாபா கோயில், அப்படி இல்லைன்னா ராகவேந்திரா கோயில் போவோம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ராகவேந்திரா கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ரக்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் கூட திவ்யாவும் வரா. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அங்கே தான் போகிறேன். அப்படியே வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு கறியும். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா ராகவேந்திரா கோயில் போகணும். போங்க.
ஐயர் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் திவ்யா பற்றி சொன்னேன்ல ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி. ஸோ அவகிட்ட வாங்கின சில சுடிதாஸ் அப்புறம் சாரீ எல்லாம் வந்துட்டு எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுனால அவங்கவுங்க இதுக்கு அட்ரஸ்க்கு வந்துட்டு போயிடும். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை வந்துட்டு தான் என்னால் காமிக்க முடியும். ஸோ சாம்பிளுக்காக வந்துட்டு அதையெல்லாம் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டாப்பு, இது வந்து நான் எடுத்தேன். நல்ல ஒரு ப்ளூ கலர், அதில் வந்து க்ரீன் கலர் இது வச்சு வரும். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 440 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அது ஒரு 100க்குள்ளே வரும். ஸோ இந்த டாப் வந்துட்டு நல்ல லாங் ஸ்லீவ்ஸ், 3/4 ஸ்லீவ்ஸ் இது வச்சு கொஞ்சம் பெருசு தான். நான் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாதனால நல்லா எக்ஸல் சைஸ் சொன்னேன். பட் ரொம்ப பெருசாக இருக்குது. இனிமேல் தான் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணணும். இந்த பேண்ட் வந்து பேலசோ டைப் பார்த்தீங்களா. இதுவும் வந்துட்டு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வரும். ஸோ நல்ல ஸ்டிச்சர் நல்லா இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் வந்துட்டு 440 ருபீஸ். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து அத்தை வந்து என்னோடய மாமியார் வந்து அவளுக்கு பர்த்டேக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. இது வந்து 700. இது வந்து பிரிண்டட் கோல்டு இது வரும். ஸோ நல்லா இருக்குது. கலர் வந்து ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் வச்சு நல்லா இருக்குது. இந்த மாதிரி டாப் தான் வந்துட்டு பூஜாவும் வந்து ரக்ஷு பர்த்டேக்கு எடுத்திருந்தா. பட் அந்த டைமில் வந்து நாங்கள் டக்குன்னு வாங்குறதுங்கிற ஆன்லைனில் நம்ம பண்ணால் எப்படியும் ஒரு 1 வீக் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த மாடல் வந்து பார்க்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதில் பண்ணல. அதில் வாங்கினப்போ வந்துட்டு 900. அதை விட வந்துட்டு இதில் வந்து 200 ருபீஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ நல்லாவும் இருந்தது. துணி அந்த மெட்டீரியல் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த டாப் பார்த்திங்கன்னா 700 ருபீஸ். இதுவும் ஒரு ஃபுல் இந்த சைடில் கட் வச்சு வரும். ஸோ இதுவும் வந்து கோல்டன் பிரிண்டட் இதுதான் வரும், சின்னதாட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு பிங்க் கலரில் வருது. அதே மாதிரி கையிலையும் இந்த எண்ட்லேயும் பிங்க் கலரில் வரும். இது வந்து பூஜா பர்த்டேக்கு வந்து திவ்யா இருக்கால, அவன் வந்துட்டு இதை வந்து கிஃப்ட் பண்ணது. இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் போடுறதுக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர், நல்ல வந்து இந்த மாதிரி கொச்ச டிசைன்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வந்து லாங் டாப் தான். லாங் இது மெட்டீரியல் கூட நல்லா திக்காக நல்லா இருக்குது. இது வந்து 290 தான் இதோட ரேட்டு. ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. இது லாங் ஃபுல்லாக வரும். கீழே வர லென்த் வரும். இதுக்கு வந்து இதில் வந்து சென்டரில் வந்து பெல்ட் வரும். ஸோ பெல்ட் வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, காணும். ஸோ அந்த பெல்ட் வரும் ரெட் கலரில் வந்துட்டு இதில் பெல்ட் வரும். அதே மாதிரி இது வந்து ஃபுல் தான் லென்த், கட்டிங் எதுவுமே இல்லாமல் அம்பர்லா மாடலில். உட்கார்
அதுக்கப்புறம் இந்த டாப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 400. மேலே வந்து ஃபுல்லாக பிளாக் கலர், கீழே வந்து இந்த மாதிரி உட்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா போல்கா டாட்ஸ் இந்த இது. ஸோ இந்த அது என்ன சொல்ல செக்கு இது மாதிரி வரும். ஸோ நல்லா இருக்கும் அது. இதுவும் இன்னும் வந்து ஆல்டர் பண்ணலை, நல்லா இருக்கும் இது. கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு மாதிரி ஃப்ரில் வச்சு வரும் இந்த இடத்துல, பார்த்தீங்களா? இடத்துல ஃப்ரில் வச்சு வருது. ஸோ இது வந்து 400. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கோட். இது வந்து பூஜா வந்து எடுத்திருக்கா. இது வந்து ஜீன்ஸ் டைப்பில். இது வந்து 350 ருபீஸ். ஃபுல் ஹேண்ட் வச்சு வரும். சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் கூட நல்லா திக்காக நல்லா இருக்குது. இந்த புடவை பார்த்தீங்கன்னா ரேவதி அத்தை எடுத்திருக்காங்க, பூஜாவோட அம்மா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர். இந்த கலருக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பகல்பூரி சில்க்ஸ். இது வந்து 350 ருபீஸ் தான். ஸோ இது உள்ளே வந்து காமிக்கிறேன். இதோட உள்ளே வந்து இந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்குது மெட்டீரியல். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டன் சாரீ, ப்ளூ கலர், நல்ல பூலாம் வச்சு நல்லா இருக்குது. இது வந்து 320 ருபீஸ். இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட பல்லு. ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளூ கலர்லேயே வரும், ப்ளஸ் பார்டர் வச்சு இந்த ப்ளூ கலர் வரும். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து லினன் காட்டன். இது வந்து 700 ருபீஸ். இது வந்து எங்கள் அத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஹாஃப் இது வந்து ஆஷ் கலரில் வருது. இதில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து டிசைன் வருது, அந்த லீஃப் வச்சு வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மாதிரி சாண்டில் கலர், அப்புறம் பார்டரில் வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ஸோ இந்த பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர், இந்த ஆஷ் கலர். இது மாதிரி லக்ஷ்மி கூட எனக்கு ஒரு இது எடுத்து தந்தா, பார்டர் ரெட் கலரில் வரும். என்னோடய பர்த்டேக்கு நான் எடுத்திருந்தேன், அதே மாதிரி தான். பட் இது கொஞ்சம் கலர் வேறு. இதில் வந்து ஒரு மாதிரி நாகப்பழ கலர் அந்த மாதிரி வரும். இதில் வந்து யானை டிசைன் போட்டு இந்த மாதிரி வருது. இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத்தை தான் எடுத்திருக்காங்க. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. பட் அந்த 600க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டு தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டாப் பார்த்தீங்கன்னா 700. நல்ல ஒரு பீச் கலர். இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வரும், பேலசோ பேண்ட்டு. கீழே மட்டும் இந்த மாதிரி அந்த டாப் மாதிரியே கீழே மட்டும் வரும், ஒயிட் கலர். இது வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக். ஸோ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, ஹேண்ட்பேக்ஸும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஹேண்ட்பேக் வந்து இது ரொம்ப அழகாக ஸ்ட்ரைப்ஸ் வச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர் கூட நல்லா இருக்குது. ஸோ இது வந்து திவ்யாவோட மைனிக்கு வந்து அவள் வாங்கியிருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு 5 பீசஸாக வரும். இது வந்து ஒரு பீஸ், அதுக்கப்புறமா இது ஒரு பீஸ், இது வந்து சிங்கிள் இது மாதிரி. இது வந்து இன்னொரு பீஸ், பார்த்தீங்களா? உள்ளே வந்து பிளெயினாக வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லிம் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செயினும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு பீஸ். இதில் வந்து இந்த மாதிரி ஜிப் கொடுத்து இங்கே ஓப்பனிங் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பீஸ். இதில் வந்து நீங்கள் கார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கு, பார்த்தீங்களா? ஏடிஎம் கார்டு, என்ன கார்டு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து மொத்தத்தில் வந்து இது 5 பீசஸ் ஆஃப் பேக். இது ஒரு பீஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450.
உள்ளே வந்து இந்த மாதிரி செயின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்லிம் பேக்காக கூட நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இதில் வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த சின்ன பேக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக தான் வருது. ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கீழே வர இருக்கும். நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் பின்னாடி தான் வந்து இருக்குது. பின்னாடி இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுருக்கு. இதை வந்து இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அழகான ஒரு போ இப்படியும் நம்ம வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சமாக இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு காமிச்சிருக்கேன். வேறு ஏதாவது எடுத்தோம்னா நான் உங்களுக்கு அதையும் நான் வந்துட்டு காமிக்கிறேன் வீடியோஸில். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் கீழே உள்ள லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்துட்டு வேதா கலெக்ஷன்ஸ்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் திரும்பவும் நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே திவ்யா அப்படியே மழையை ரசிச்சுட்டு இருக்கா. என்னடா கொஞ்ச நேரமாக ஆளை காணுவேன்னு பார்த்தா சூப்பராக இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்க. தெரியுதான்னு தெரில, ஆனால் நல்ல மழை அப்படியே உள்ளே எல்லாம் வருதுல்ல, தெரிச்சிட்ருக்கு. அப்படியே திவ்யாவுக்கு இப்போ தான் வந்துட்டு நல்ல மூடு வந்திருக்கு. ஆமாம், இப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மூடு வந்திருக்கோம். ஆமாம், அதனால தான் வந்து நிற்க சொன்னேன். சரி போய் மழை வர மாதிரி இருக்குது போய் நெல் அப்படின்னு சொன்னேன். அவள் அங்கேயே செட்டில் ஆகிட்டா. நல்ல மழையும் வந்துருச்சு. நாங்கள் இப்போ வந்துட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்ருக்கோம். கடலை போட்டுட்ருக்காங்க. ஆமாம், கடலை போட்டுட்ருக்கோம். பாருங்க, ஒட்ட கையில் ஓப்பன் பண்ண முடியலையே. அந்த நல்லா இருக்கு. பூஜா அண்ணா தலைவிரி கோலமாக வேலை பார்த்துட்டு இருக்குது பாருங்க. ஃப்ரீ ஹேர், அதுதான் தலைவிரி கோலம். அது என்னது, ஒரு முகமாக உங்கள் திருமுகத்தை காட்டுங்கோ திருப்புங்கோ திருப்புங்கோ பூஜா. அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க பூஜா? அப்படிலாம் இல்லை, ப்ளூபர்ஸ்ல எல்லாம் போட மாட்டேன். இப்போதான் பாதி முகம் வந்திருக்கு. ஒரு இடி இருக்குது. இன்னைக்கு vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.